ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆர்வத்தோடு கூட வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 10வது வசனம். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன். அதாவது இந்த வேத வசனத்தில் நம்ம ஒரு 2 விதமான குரூப்பை பார்க்குறோம். ஒன்று உத்தமர்கள், இன்னொன்று அந்த உத்தமர்களை மோசப்படுத்தி அவங்கள வஞ்சித்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள நயவஞ்சகமாக பேசி ஏமாற்றி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் அப்படின்னு அந்த உத்தமர்களை மோசப்படுத்துகிறதான நபர்களுக்கு வருகிற காரியத்தை இந்த வசனத்தில் முதலாவது நம்ம பார்க்குறோம். அடுத்து உத்தமர்களுக்கு வருகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, நம்ம எந்த குரூப்பில் இருக்கிறோம், நம்ம எந்த குரூப்பில் இருந்து தேவனுடைய காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக வரும்படியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சில நபர்கள் மேலே நமக்கு நம்ம அறியாமையே பொறாமை வந்து அவங்கள இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற மாதிரி காரியங்கள் மனசுக்குள்ளே வருது அப்படின்னா, எங்கேயோ சத்ரு நுழைஞ்சிட்டான், அவனுடைய ஆலோசனைக்கு நம்ம இடம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து உத்தமர்களை மோசப்படுத்துகிறவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் நம்ம எப்பயுமே வேத வசனத்தை பற்றி பிடித்து கொண்டு அதின்படியாக நடந்து தேவனுடைய ஆலோசனைகளின்படி நடக்கும்போது உத்தமர்களாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை, அதாவது நன்மையை சுதந்தரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் நடத்துவார். வேதத்திலிருந்து அநேக உதாரணங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த ஒரு வேத பகுதியை நம்ம பார்ப்போம். ஆதியாகமத்தின் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 26:12-16 வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த காரியங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது நம்ம 12வது வசனத்தில் பார்க்குறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த வசனத்தில் தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னா ஈசாக்குக்குள்ள ஆசீர்வாதங்கள்லாம் பார்க்க முடியுது. அவனுக்கு ஆட்டு மந்தை பெருகிச்சு, மாட்டு மந்தை பெருகிச்சு, அவன் வர வர ஐஸ்வர்யவானாகி பெரிய மனுஷனானா அப்படின்லாம் தொடர்ந்து அந்த வேத வசனத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே வர முடியுது. ஆனால் இப்படி வரும்பொழுது அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அவன் தேவனை பற்றி பிடித்திருக்கிறது நிமித்தம் தேவன் அவன் சாதாரணமாக செய்கிற காரியங்களை கூட தேவன் அதிகமாக ஆசீர்வதித்து நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அதனால் சத்துருக்கள் அவன் மேலே பொறாமை கொள்கிறத நம்ம பார்க்க முடியும். 14வது வசனத்தில் பாருங்கள், அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவனுக்கு தண்ணி இருந்தால் தானே இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதாவது விதைக்கிறான், 100 மடங்கு பலன் அவனுக்கு வருது, நமக்கெலாம் அப்படி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விளங்கி கொள்ளாதபடி அவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு இதுதான் வழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில வாசல்களை அவங்க அடைக்க முயற்சி பண்ணுறாங்க. பொறாமை கொள்வது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனுடைய தகப்பன் வெட்டின ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். எவ்வளோ ஒரு கடினமான காரியத்தை செய்கிறாங்க பாருங்கள். இது அவனுக்கு தெரிய வருமே, நாளைக்கு அது நமக்கு பிரச்சனையாகுமே, அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. எப்படியாவது அவன் இல்லாமல் போயிடணும், நம்மளை விட பெரிய ஆளாகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் நம்ம இருக்கிற பகுதிகளில் கூட நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் இப்படியாக கிரியை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். காரணமே இருக்காது, ஆனால் நம்ம மேலே அவங்க அதிகமாக பொறாமைப்படுறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் அப்படின்றது அவங்க விளங்கி கொள்ளாதபடி இவங்க
இதனால தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அதனால தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த காரணத்தை அவங்க வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து தடை பண்ணணும், எப்படியாவது இவங்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை உயர்வை வந்து நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த 16வது வசனத்தில் பாருங்கள், அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். அதாவது அவன் ஆசீர்வதிக்கப்படுறது இவங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது அப்படின்னா, இவன் பக்கத்தில் இருந்து ஆசீர்வதிக்கப்படுறத பார்க்கவே முடியல இவங்களால். அதனால் நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு காரணமும் இல்லை, எங்களை விட நீ பெரிய ஆளாயிட்ட, அதனால் என்ன பண்ணு, நீ இங்கே இருக்காத, எங்களை விட்டு போயிடு. அப்படி அந்த இடத்துல அவங்க ஓப்பனாக அந்த பொறாமையாக எரிச்சலாக அவங்ககிட்ட காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கும்போது வேறு ஒரு நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல யுத்தம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஆள் பலத்தை வச்சு ஏதோ ஒன்று செய்வாங்க. ஆனால் ஈசாக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஒரு பிரச்சனைக்குரிய காரியங்களை விரும்பாதபடி, எப்படி தகப்பனை வந்த வழியிலேயே நடக்கிற பிள்ளைன்ற மாதிரி, நீ இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேன்ட்டு அந்த இடத்துல சொன்ன மாதிரி இவர் அப்படியே அதை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல அவங்க சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு அவர் தள்ளி போயிடுறாரு. 22வது வசனத்தில் நம்ம அதை பார்க்க முடியுது. வேறொரு துறவை வெட்டினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஏற்கனவே 2 துறவுகள் வெட்டப்படுது, அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். ஏசேக்கு சித்னான்னு 2 துறவுகள் வெட்டப்படுது. வெட்டப்பட்டு தண்ணீர் வந்த உடனே, வெட்டப்படுற வரைக்கும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து அதை பார்க்குறாங்க. ஆனால் தண்ணியை அவங்க பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த துறவு தங்களுடையது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க. சரி, இது உங்களுதா, அப்போ நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேறு ஒரு துறவு, முதல்ல ஏசேக்கு, அப்புறம் சித்னா, கடைசியில் 3ஆவதாக ஒரு துறவை அவங்க வெட்டுறாங்க. அப்படி வெட்டும்போது அவங்க வந்து அந்த இடத்துல வந்து வாக்குவாதம் பண்ணலை. இந்த 22வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அதாவது அந்த இடத்துல தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், நம்ம தேசத்தில் பலுகணுன்ட்டு ஆண்டவர் நமக்கு இடம் உண்டாக்கினார். மனுஷர்கள் நம்மளை நெருக்கிறாங்க, நம்ம பெருகாதபடிக்கு நம்முடைய வாசல்களையெல்லாம் அடைச்சி போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்காக வழி வாசலை திறந்து கொடுக்குறாரு. ஆண்டவர் இடத்தை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படியாக இவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து பெருகி கொண்டே இருக்குது. இப்படி பெருகிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும் பொழுது 29வது வசனம் பாருங்கள். அவன் மேலே பொறாமை கொண்டு அவன் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டவங்க இப்போ அவனை தேடி வராங்க. அப்போ நீங்கள் தான் என்னை வந்து உங்களை விட்டு துரத்தி விட்டுட்டீங்களே, இப்போ எதுக்கு என்னை தேடி வரீங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயம், இவன் பெரிய ஆளாக போயிட்டே இருக்கானே, இவனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க. 29வது வசனம் பாருங்கள். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இதில் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதாவது நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து, இது நடந்துச்சா அப்படின்னா இல்லை தான். ஆனால் அவங்க ஈஸியாக பொய்யா அந்த இடத்துல அந்த காரியத்தை சொல்கிறாங்க. ஈசாக்குடைய காரியங்கள் எதையுமே அவங்க தொடலை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்து நன்மையை தான் உனக்கு செஞ்சோம், தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டது எல்லாமே கூட என்ன தான், உனக்கு நன்மை தான் அப்படின்ற மாதிரி அவங்க அவ்வளோ ஒரு நயவஞ்சகமாக பேசுகிறாங்க. பேசிட்டு உம்மை சமாதானத்தோடு அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கடைசியாக அவங்க சொல்கிற வார்த்தை பாருங்கள், அந்த புறஜாதிகளுக்கு வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சத்ருக்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு அவங்களே இறங்கி வரக்கூடிய அளவுக்கு, ஒருவேளை அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சார், என்ன காரியங்கள் அப்படின்றது நமக்கு வேதத்தில்
வெளிப்படலை. ஈசாக்கு அந்த இடத்துல இருந்து துரத்தின உடனே அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேடி வராங்க, தேடி வந்து உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படியாக வராங்க. அது மாதிரி இந்த நாட்களில் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இப்போ அது வந்து மறைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நம்ம எவ்வளோ மன உத்தமமாக இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக மன உத்தமமாக இருக்கிறோம், மனுஷங்களுக்கு முன்பாகவும் நம்ம யோக்கியமானவைகளை செய்ய நாடுறோம். ஆனாலும் இப்படி நமக்கு விரோதமாக இப்படி கூட்டமாக நிற்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. இந்த வேத வசனத்தின்படியாக தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னென்னா, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். கட்டாயம் நம்ம நன்மையை சுதந்தரிக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுவார். இன்னும் வேறு ஒரு சில உதாரணங்கள் கூட சொல்ல முடியும். எஸ்தருடைய வாழ்க்கையில் எஸ்தருடைய சரித்திர புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது மொர்தெகாயை எந்த அளவுக்கு அவங்க பகைக்கிறாங்க. அந்த ஆமான், அவங்க குரூப்பு, அவங்க குடும்பம் எல்லாருமே அவன் ஒரு வணக்கம் செலுத்தலை, தேவனுக்கு மாத்திரம்தான் நான் மகிமையை செலுத்துவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுக்கு முன்னாடி தலை குனியலைன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவனோட அந்த குரூப்பையே அழிக்கணும், இவன் என்ன குலம் என்ன கோத்திரம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க திட்டுறாங்க. அந்த காரியங்கள் அவ்வளோ பெரிய தூக்கு மரம் செய்கிறாங்க. எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுக்காக வைராகியமாய் நிற்கிற அந்த மொர்தெகாயின் மேலே எந்த காரியமும் அவங்களால செய்ய முடியல. ஆனால் ஆணைகள் பிறப்பிக்கப்படுது. எத்தனையோ அஞ்சற்காரர் கையில் கடிதங்கள் கொடுத்து வேகமாக அவங்க ஒவ்வொரு ஊர்களுக்கும் அவங்க வந்து அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோன்னா தெரியும், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக, ராஜா மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு ஆளுகையை வந்து பறந்து விரிந்து வச்சுருந்த அந்த ராஜாவுடைய ஆலோசனைக்காரனாக இருந்த அந்த ஆமான் வந்து இந்த குலத்தையே அழிச்சு போடணும்னு எல்லா ஊர்கள்லேயும் அவன் வந்து கடிதங்கள் ராஜாவோட ஆணையினால் கொடுத்து அனுப்புகிறான், எல்லாமே செய்கிறான். ஆனால் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அற்புதமாக அந்த இடத்துல அந்த அவனுக்காக செய்யப்பட்ட அந்த தூக்கு மரம், மொர்தெகாய்க்காக அவன் செய்கிறான், ஆமான் செய்கிறான், அந்த தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போடக்கூடிய அளவுக்கு, அது மாத்திரமல்ல ஆமானுடைய அந்த அரண்மனையை மொர்தெகாய்க்கு கொடுக்கும்படியாக, இப்படியாக இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சுட்டே போகலாம். அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இப்போ ஒருவேளை ஒரு சில நெருக்கங்கள் இருக்கலாம். இதோட முடிவு என்ன, இப்படி தான் ஆயிடுமோ நம்ம வாழ்க்கை அப்படின்னு கூட சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் நமக்குள்ள சோர்வுகள் வரலாம். சத்ரு வந்து நம்ம மனசில் பெரிய சோர்வை கொடுத்து தொடர்ந்து ஆண்டவரை தேட விடாதபடி, தேடிட்டு மட்டும் என்ன, தினம் ஜெபிச்சு மட்டும் என்ன அப்படின்னு நமக்குள்ள சோர்வை கொடுக்கலாம். ஆனால் கட்டாயம் நம்மை தேவன் கைவிட மாட்டார். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவர்கள் தான் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். இதை சொல்லும் பொழுது ஒரு சின்ன கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு கணவன் மனைவி, ஒரே ஒரு பிள்ளை, சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மனைவிக்கு ஒரு பிரச்சனை, கடைசியில் அந்த மனைவி வந்து மரித்து போகிறாள். அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த பிள்ளைய வளர்க்கணுமே, இது ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கே, உன்னால் முடியாது, நீ கண்டிப்பாக ஒரு திருமணம் பண்ணிக்கோ, நீயும் சின்ன வயசாக தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் என் பிள்ளைக்காக வாழ்வேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வைராக்கியமாக அந்த தகப்பனார் அவர் ஒருவராக இருந்து அந்த பிள்ளைய வளர்க்குறாரு. அந்த பிள்ளைக்கு வயது ஏற ஏற ஸ்கூலு காலேஜு அடுத்து மற்ற காரியங்கள் எல்லாமே அவர் வந்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய அந்த நிலைமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்குது. ஒரு பெரிய தொழிலதிபராக ஆகிட்டார், ஒரு கம்பெனிக்கு ஓனராக இருக்கார். இப்போ இந்த காலகட்டத்தில் மகனுக்கு திருமணம் முடிக்கும்போது அவருக்கு வந்து தோணுது, இனிமே நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், மகன் வந்து நம்மளை நல்லா பார்த்துப்பான், அதனால் நம்ம மகனுக்கு எல்லா காரியங்களையும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலை வச்சு மகனுடைய பேரில் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் பேரில் எழுதிடுறாரு. அந்த கம்பெனி, அந்த வீடு எல்லாமே அவர் வந்து மகனுக்கு அப்படின்னு ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் எழுதிடுறாரு. திருமணமும் சிறப்பாக நடைபெறுது. இப்படி ஒரு மகன் அப்படின்னும்போது எவ்வளவோ வரன்கள் வரும் இல்லையா, நல்ல சிறப்பாக நடைபெறுது. ஆனால் திருமணம் முடிந்து நாள் ஆக ஆக பார்த்தா இவருக்கு அந்த வீட்டில் இருக்கிற மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது.
அது அவருக்கு தெரியுது. ஆனால் அவரால் என்ன பண்ண அப்படின்னே கண்டிப்பாக தெரியவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. அப்போ ஒரு நாள் கணவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது அவங்க அப்பா வாக்கிங் போயிட்டு வராரு. வந்து ஒரு நெய் தோசை போட்டு கொடுமா, என்னமோ சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்றாரு. இல்லை மாமா, நெய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவ சொல்கிறான். சரிம்மா அப்படின்ட்டு போயிடுறாரு. சரி, நமக்கு சாதா தோசை தான் இன்றைக்கி, நம்ம ஆசைப்பட்ட அந்த நெய் தோசையை சாப்பிட முடியாது, நமக்கு வயசாயிடுச்சுன்னு கூட மருமக சொல்லியிருக்கலாம், நெய் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு மனசு தேத்திக்கிறாரு. தொடர்ந்து இதே மாதிரி ஒரு சில காரியங்கள், ஒரு காஃபி போட்டு கொடுமான்னா அப்போ தான் பால் இல்லைன்னு சொல்கிறது, இப்படியாக அவர் புறக்கணிக்கப்படுறத அவர் உணர்றாரு. அப்போது இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அந்த மகன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறான், அப்பா ஒரு வக்கீல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஏற்கனவே அங்கே டாக்குமெண்ட் வந்து எல்லாமே எழுதப்பட்டிருக்கு, இதில் கையெழுத்து போடுங்கப்பா அப்படின்னும்போது, என்ன அப்படின்னா நீங்களும் போடுங்க நானும் போடணும்னு ஏதோ போட்டு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிறாங்க. முடிக்கும்போது தான் மகன் வந்து சொல்கிறான், எனக்குன்னு நீங்கள் எழுதி கொடுத்த எல்லாத்தையும் நான் உங்கள் கையில் கொடுத்துட்டேன், நான் இனிமேல் ஒரு ஒர்க்கராக உங்கள் கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன், நான் ஒரு வாடகை வீட்டுக்கு குடிபெயர போகிறேன், அதுக்குரிய அட்வான்ஸ் தொகையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொல்லும்போது என்னப்பா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அவர் ரொம்ப ஷாக்காகி கேட்கும்போது, இல்லைப்பா, ஒரு ஸ்பூன் நெய்யுக்காக நீங்கள் கையேந்தி நிற்க வேண்டிய நிலமை இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ஒரு பரிதாபமான நிலமை. உங்களுக்கு வந்து நெய் இல்லைன்னு சொல்கிறா, ஆனால் நான் கிளம்பி போகும்போது எனக்கு நெய் தோசை போட்டு கொடுக்குறா, அந்த பால் இல்லைன்னு சொல்கிறா, எனக்கு பாலோட காஃபி போட்டு தரா. அப்போ எனக்குன்னா இருக்குது, உங்களுக்குன்னா இல்லைன்ற ஒரு நிலமை வருது பார்த்தீங்களா, இது ரொம்ப மோசம். அதனால் இந்த ஒரு காரியம் நாளைக்கு வயசான பிறகு எனக்கு நடக்காதுன்னு நிச்சயம் கிடையாது. அதனால் நான் இதிலேருந்து எப்படி தப்பிக்கேன்னு எனக்கு தெரியல, இந்த சூழ்நிலையை மாற்றணும். இன்னொன்று, கஷ்டப்பட வேண்டியது நாங்கள் தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறோம். என்னோடய மனைவிக்கும் தெரியணும் எதெல்லாம் கஷ்டம் அப்படின்ட்டு. இப்படி ஈஸியாக ஒருத்தரை புறக்கணிக்க, அதாவது அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய நபரை புறக்கணிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த கதை வந்து நிறைவு பெறுது. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு. ஆனால் எத்தனையோ பெற்றோர்கள் செய்கிற காரியம், பிள்ளைகளை முற்றிலுமாக நம்பி பிள்ளைகளுக்குன்னு முற்றிலுமாக அவங்க வந்து ஒப்பு கொடுத்துருவாங்க. கடைசியில் பிள்ளைங்க அவங்கள ஒரு வாட்ச்மேன் மாதிரி கூட வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த காரியங்கள்லேயும் ஞானமாக இருக்கணும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். அதாவது உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள் அப்படின்ற வேத வசனத்தின்படியாக எப்பயுமே நமக்குள்ளே இருக்கிற மன உத்தமத்தை காத்துக்கொள்ளுவோம். நம்முடைய யோசனைகள், நமக்குள்ளே தோன்றுகிற சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் தேவ சமூகத்தில் நிறுத்து பார்த்து, இது சரிதானா, ஒருவேளை திடீர்னு பொறாமையினால் நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் எழும்புதா அப்படின்றதையும் ஆராய்ச்சி செய்து நம்ம எப்பயுமே உத்தமத்தின் பாதையில் தேவனுக்கு பிரியமாக நடக்க முயற்சி பண்ணுவோம். தேவன் நம்மை நன்மையினால் நிரப்புவார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. தேவாதி தேவனே, உமை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் எப்பொழுதும் உத்தமர்களின் கூட்டத்திலே இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஏதோ ஒரு பொறாமையினால், எரிச்சல்னால, காய்மாகாரத்தினால எங்களுக்குள்ள தேவையில்லாத விகற்பமான சிந்தனைகள் ஏற்பட்டு சத்ரு கொடுக்கிற ஆலோசனைக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி எங்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் தேவன் காத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, எங்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய சமூகத்திலே உமக்கு முன்பாக பிரீதியாய் காணப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, நாங்கள் இந்த வேத பகுதிகளிலே பார்க்கிறோமே, அதே போல அப்பா நாங்கள் உத்தமர்களாய் நடந்து கொண்டு நன்மையை சுதந்திரிக்க கிருபை கொடுங்கப்பா. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று எஸ்தர் புஸ்தகத்திலே வாசிப்பது போல நீர் எங்களுக்காக வழக்காடி எப்பேற்பட்ட காரியங்களையும் மாற்றி காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று தீர்ப்பு சொல்ல நீர் வல்லமை உள்ளவரப்பா.
உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுகிறோம் அப்பா. எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தவறாமல் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுங்க. அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்கன்னு ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலான்னு வீட்டில் உட்காந்துடாதீங்க. யார் வந்தாலும் ஆராதனைக்கு போகணுன்னு கூட்டிகிட்டு வாங்க. தொலை தூரத்தில் இருக்கிறவங்க, ஒருவேளை உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்கள். மற்றவர்கள் எல்லாரும் நேரடியாக ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.